இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். நான் முடிஞ்ச வரைக்கும் கத்துனேன், வெளியில கடந்தே தான் போராடுறேன். எப்படி ஒரு 20 வருஷம் வெளியில கடந்து போராடுறேன். அது வந்து ஒரு ரொம்ப நேரம் கத்துனேன். அதுக்கப்புறம் தான் கத்துறேன் உள்ளே போட்டுருன்னு சொன்னாங்க. சட்டுல 2 பேரும் கையை வச்சு அமுக்கிட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி காவல் சரகம் பள்ளத்தி விடுதி கிராமத்தை சேர்ந்த வெளிநாட்டில் உள்ள நீலகண்டன் வீட்டில் அவரது மனைவி வித்யா மற்றும் அவரது மகன்கள் இருந்தனர். ஊரின் ஒதுக்குப்புறமாக உள்ள அந்த வீட்டிற்கு கடந்த ஜூன் 22ஆம் தேதி இரவு முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் வந்து வித்யா மகனின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி சுமார் 8 பவுன் தங்க நகைகள், ரூபாய் 30,000 பணம் மற்றும் செல்போனை பறித்துள்ளனர். பின்னர் அவர்களை வீட்டிற்குள் அடைத்து பூட்டிவிட்டு சிசிடிவி கேமராவையும் உடைத்து எடுத்து சென்றனர். தகவல் அறிந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா தலைமையில் ஆலங்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இரவு முழுவதும் அந்த பகுதியில் தேடினர். மோப்ப நாயும் பயன்படுத்தப்பட்டது. போலீசார் நடத்திய தேடுதலில் பணம் வீட்டிலேயே கிடைத்தது. மேலும் சற்று தொலைவில் செல்போன் உடைந்த நிலையில் கிடைத்தது. கேமராவும் அருகில் கிடைத்ததை தனிப்படை போலீசார் மீட்டனர். கேமராவை ஆய்வு செய்தபோது அதில் 4 நபர்கள் முகமூடி அணிந்து வந்து சென்றது தெரிய வந்தது. அதே உடையில் அந்த பகுதியில் வந்து சென்றவர்களின் கேமரா பதிவுகளை கைப்பற்றிய தனிப்படை போலீசார் உள்ளூரில் சில சந்தேக நபர்களையும் கண்காணித்தனர். அதில் ஒருவன் கடந்த சில ஆண்டுகளில் 10க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி உள்ளிட்ட பல வழக்குகளில் சிக்கி 2023ஆம் ஆண்டு HS பட்டியலில் இடம்பெற்ற பள்ளத்தி விடுதி வடக்கு பகுதி கிராமத்தை சேர்ந்த நாடிமுத்து மகன் 28 வயதான இளஞ்சேரன் என்பது தெரிய வந்தது. அவர் கடந்த மாதம் நடந்த அடிதடி பிரச்சனையில் சிக்கி புதுக்கோட்டை சிறையில் இருந்து பிணையில் வெளியே வந்து காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்து போட்டு வந்துள்ளார். அவனது செல்போன் எண்ணை ஆய்வு செய்தபோது திருட்டு சம்பவத்திற்கு முன்பு அவன் பேசிய எண்களில் சந்தேகத்திற்குரிய எண்களை ஆய்வுக்கு அனுப்பினர். அதில் தெம்மாவூர் ராஜேஷ் எண் சிக்கியது. அவனும் ஒரு வழக்கில் இளஞ்சேரனுடன் சிறையில் இருந்தது தெரிய வந்தது. மேலும் சம்பவ நாட்களில் அவனது செல்போன் அந்த பகுதிக்கு வந்து சென்றதும் தெரிந்தது. இதனைத் தொடர்ந்து அவனுடன் வந்தவர்களை கண்காணித்த போலீசார் முதலில் உடையாளிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த 17 வயது சிறுவனை அழைத்து விசாரித்தனர். அப்போது தெம்மாவூர் முருகேசன் மகன் 25 வயதான ராஜேஷ் தான் ஆலங்குடியில் சேரனிடம் போனில் பேசிவிட்டு எங்களை கூட்டி போனான் என்று தெரிவித்தார். இதனை அடுத்து தெம்மாவூர் ஆரோக்கியராஜ் மகன் 18 வயதான செலஸ்டின், சப்பானிமுத்து, பேரரசு மற்றும் 25 வயதான ராஜேஷ் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கடைசியாக மூளையாக செயல்பட்ட பள்ளத்தி விடுதி இளஞ்சேரனையும் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டதில் ஒருவன் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில், நான் ஒரு வழக்கில் புதுக்கோட்டை சிறையில் இருந்தபோது அதே சிறையில் இருந்த பள்ளத்தி விடுதி இளஞ்சேரன் எனக்கு பழக்கமானான். அப்போது அவன் எங்கள் ஊரில் வெளிநாட்டில் இருப்பவரின் வீட்டில் அவரது மனைவியும் 2 பிள்ளைகளும் தனியாக இருக்கிறார்கள். வீடு ஒதுக்குப்புறமாக உள்ளது. பிள்ளைகள் டியூஷன் போய் தாமதமாக வருவார்கள். அந்த வீட்டில் 60 பவுன் வரை தங்க நகைகள் இருக்கும். வந்தால் ஒரே நேரத்தில் அடித்து விடலாம் என்று சொன்னான் என்று கூறினான். ஜாமீனில் வெளியே வந்ததும் சம்பவம் செய்வதற்கு 2 நாட்கள் முன்பு எனக்கு போன் செய்து ஆலங்குடி வர சொன்னான். நான் மட்டும் தனியாக வந்தேன். ஒரு தனியார் மண்டபம் அருகே உள்ள கடையில் ஜூஸ் குடித்துவிட்டு சிசிடிவி கேமரா இல்லாத பக்கமாக அவன் என்னை அழைத்து போனான். வீட்டை பார்த்துவிட்டு நான் திரும்பினேன். அதன் பிறகு வாட்ஸ்அப் காலில் மட்டுமே பேசினோம். சம்பவத்தன்று நானும் 4 பேரையும் அழைத்து வந்தேன். வீட்டுக்கு போய் வித்யா மகனின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி நகைகளை கேட்டோம். அந்த பெண் தான் அணிந்திருந்த செயினை கழற்றி கொடுத்தார். வீட்டில் இருந்த மற்ற நகைகளுடன் சேர்த்து 5.5 பவுன் தான் இருந்தது. சேரன் 60 பவுன் இருப்பதாக சொன்னதால் எல்லாவற்றையும் தேடி பார்த்தோம். ஆனால் வேறு நகை இல்லை. 60 பவுன் என்று சொல்லி சேரன் எங்களை ஏமாற்றி விட்டான். பின்னர் செல்போன் மற்றும் கேமராவை எடுத்து சென்று வீசிவிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிந்து சென்றோம் என்றும் அவன் வாக்குமூலம் அளித்தான். ஆனால் நகைகளை திருடிய பின்னரும் இளஞ்சேரன் பழைய வழக்கு தொடர்பாக தினமும் கண்டிஷன் பெயிலில் ஆலங்குடி காவல் நிலையத்தில் கையெழுத்து போட சென்று போலீசாரின் நடவடிக்கைகளை கண்காணித்து எங்களுக்கு தகவல் கொடுத்து வந்தான். ஒரு நாள் அவன் கையெழுத்து போட சென்றபோது ஒரு எஸ்ஐ அவனிடம் விசாரித்ததாக கூறி
உடனே வெளியே வந்து எனக்கு போன் செய்து என் மீது போலீசுக்கு சந்தேகம் வந்துவிட்டது, உங்களை பிடித்தால் என்னை காட்டி கொடுக்காதீர்கள் என்று சொன்னான் என்றும் தெரிவித்தான். தங்க நகைகள், பைக்குகள், அருவாள்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார் 17 வயது சிறுவன் உட்பட 5 பேரையும் கைது செய்துள்ளனர். கொள்ளை சம்பவத்திற்கு முன்னும் பின்னும் தினமும் காவல் நிலையம் சென்று போலீசாரின் நடவடிக்கைகளை கண்காணித்த இளஞ்சேரனுக்கு திருட்டு சம்பவத்திற்கு பிறகு ஜூன் 30ஆம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது. திருட்டில் கிடைத்த பங்கு தொகையில் திருமணத்தில் நண்பர்களுக்கு மது விருந்து கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் வேறு நபர்கள் ஈடுபட்டுள்ளனரா என்பது குறித்து விசாரணை தொடர்கிறது. நான் முடிஞ்ச வரைக்கும் கத்துனேன், வெளியில கடந்தே தான் போராடினேன். எப்படி ஒரு 20 வருஷம் வெளியில கடந்து போராடினேன். அது வந்து ரொம்ப நேரம் கத்துனேன். அதுக்கப்புறம் தான் கத்துன உள்ளே போட்டுருன்னு சொன்னாங்க. டக்குனு 2 பேரும் கையை வச்சு அமுக்கிட்டாங்க. அப்புறம் ஒருத்தன் இங்க கையையும் பரப்பரனை இழுத்துட்டே வந்துட்டாங்க. உள்ள வேணும்னா என்ன வச்சு எடுத்து சொல்லலாம், இல்லைன்னா புள்ளைய போட்டு தள்ளிட்டு போயிடும். அங்க ஒரு கண்டிஷன் போயிருக்காங்க. 5-4 பேரை வச்சு வந்திருக்கேன். அங்கேயும் அவனையும் போட்டு தள்ளி உனக்கு புள்ள வேணுமா பணம் நகை வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.